மீண்டும் ஒரு ஓய்வு நாளிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாக எங்களோடு இணையதளத்தின் ஊடாக இணைந்திருக்கும் உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் மிகவும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னும் ஒரு நாளை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். இன்னும் ஒரு புது மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். கடந்த 5 மாதங்களாக இந்த இக்கட்டான சூழ்நிலைகள் மத்தியிலும் எங்களை கண்ணின் மணிகளை போல பாதுகாத்து மீண்டும் அவரை ஆராதிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். நாம் நிச்சயமாகவே இந்த காரியங்களை குறித்து நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் இருக்கின்ற இடங்களிலே என்னுடைய கண்களை மூடி நாங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் எடுத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நீங்கள் இருக்கின்ற இடங்களில் அப்படியே நீங்கள் உங்களுக்கு முடியுமானால் நீங்கள் முழங்கால் படியிட்டு இருக்கலாம். நீங்கள் இருந்தவாறு உங்களுடைய உள்ளான இருதயங்களை திறந்து நாங்கள் யாவரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் மத்தியிலும் கூட அவர் எங்களை வழிநடத்தி கொண்டு வந்தவராய் இருக்கின்றார். இப்பொழுதும் கூட நம்முடைய ஆண்டவர் நம் மத்தியிலே உலாவுகிற தேவாதி தேவனாய் இருக்கிறார். நம் ஆலயங்களுக்கு சென்றாலும் செல்லாவிட்டாலும், நாம் வீடுகளில் இருந்தாலும், நாம் எங்கே இருந்தாலும் நம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். எனவே இந்த காலை வேளையிலே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இத்தனை நாட்களாய் எங்களை அழைத்து வந்தவர், இனிமேலும் நடத்தி கொண்டு போக போகிறவரை குறித்து நாம் ஒரு விஷயம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வருடத்திலே 5 மாதங்கள் எங்களை நடத்தி 6ஆம் மாதத்துக்கு முதல் வாரத்துக்குள்ளே வருவதற்கு கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே கிருபையா இருந்திருக்கிறார். அநேக நெருக்கங்கள் மத்தியிலும், கட்டுகள் மத்தியிலும், அநேக பாடுகள் மத்தியிலும் அவர் எங்களுக்கு விடுதலையை கொடுத்தவராயிருக்கிறார். நம்மை உயிரோடு வைத்த அந்த தெய்வத்துக்கு இந்த வேளையிலே நாம் எங்களுடைய உள்ளான இருதயங்களை திறந்து நாம் நன்றி சொல்லுவோம். அவர் எவ்வளவு நல்லவராயிருக்கிறார். அவர் எங்களுக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். அவர் எங்களுக்கென்று தம்முடைய தூதரை அனுப்பி அவர் எங்களை அனுதினமும் பாதுகாக்கிறவராயிருக்கிறார். எங்களுடைய ஒவ்வொரு ஜெப சத்தங்களையும் அவர் கேட்கிறவராயிருக்கிறார். அவர் எங்களோடு கூட இருக்கிறவராயிருக்கிறார். ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய எல்லா ஜெப விண்ணப்பங்களையும், எங்களுடைய எல்லா நன்றிகளையும் ஏறெடுக்கிற தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த மாதங்கள் எங்களை நடத்தினவர், இம்மாதத்திலும் எங்களை நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அந்த உண்மையுள்ள தேவனை நாம் நன்றியோடு ஆராதிப்போம். இந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் ஒருவரே துதிக்கும், கனத்துக்கும், மகிமைக்கும் பாத்திரராயிருக்கிறார். எல்லா குடும்பங்களையும் அவர் ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிறவராயிருக்கிறார். கடந்த மாதங்களிலே நாங்கள் சிந்தித்து பார்ப்போமானால் எங்களை எத்தனை பிரச்சனைகள் மத்தியில் இருந்து, எத்தனை நோய் நொடிகள் மத்தியிலிருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுத்து இந்த நாளிலே அவரை நோக்கி பார்ப்பதற்கு அவர் கிருபை செய்திருக்கிறார். அந்த தேவனை நாம் உண்மையுள்ள மனதோடு அவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இவ்விதமாக சுவாமி உம்மை நோக்கி பார்ப்பதற்கு ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி கூற, உமக்கு துதிப்பாட இந்த நாளை எங்களுக்கு தந்தீரே. அதற்காக தப்பா உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவாதி தேவனாய் இருக்கிறீரே. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நீர் எங்களிடத்திலே எதிர்பார்க்கிறது நன்றியை மாத்திரம். ஆண்டவரே பிதாவே, நாங்கள் வாழுகின்ற இந்த நாட்களிலே உண்மையோடும் ஆவியோடும் ஆண்டவரே உமக்கு நன்றி உள்ளவர்களா இந்த பூமியிலே வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். இதோ உண்மை ஆராதிக்க போகிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடக்கமிருந்து முடியும் வரை என் தேவன் நீர் ஒவ்வொருவரும் மேலும் அசைவாடும்படியா நான் ஜெபிக்கிறேன். அப்பா, உண்மை ஆராதிக்கிற எல்லா இடங்களிலும் நீர் இறங்கி வந்து அந்த இடங்களை அப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிரசன்னம் அந்த இடத்துல உலாவும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்துல என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு உங்களுடைய சமூகத்திலே உங்களுடைய பிள்ளைகள் அமர்ந்திருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அதி விசேஷமா இந்த காலை வேளையில
நீங்கள் தொடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உமக்கு எல்லா துதி கன மகிமையும் செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நேரத்திலும் கூட காலை வேளை நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனை நாம் ஆராதித்து பாடுவோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் இருக்கின்ற இடங்களே நீங்கள் யாவரும் பாடும்படியாக நான் கேட்கிறேன். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தேவன், நீரே பரிசுத்த தேவன், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே, உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஓ ஆண்டவரே, நீர் ஒருவரே பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் ஒருவரே எல்லா நாமங்களிலும் மேலான நாமம் உடையவராய் இருக்கிறீர் சுவாமி. இந்த காலை வேளையில் நாம் உம்மை ஒருவரே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. வான தூத சேனைகள் எல்லாம் உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறது நேரத்தில் சுவாமி. நாங்களும் அவர்களோடு சேர்ந்து உம்மை ஆராதிக்க அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. அப்பா எங்களுக்கு கிருபையா இருங்க ஆண்டவரே. நாங்கள் முழு உள்ளத்தோடும் ஆண்டவரே முழு ஆத்துமாவோடும் உம்மை ஆராதிக்க உமக்கு நன்றி செலுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஆமென். நாம் இன்னும் ஒரு பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகின்றோம். நாம் இருக்கின்ற இடங்களில் என்னுடைய கைகளை தட்டி நாம் ஆண்டவரை உற்சாகமாக ஆராதித்து பாடுவோம். என் கண்மலை ஆனவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரர் என்ற பாடலை பாடி நாம் உற்சாகமாக என்னோட கரங்களை தட்டி அவரை ஆராதிப்போம். அவர் ஒருவருக்கு எல்லா துதி கனமாக செல்வோம். கண்மலையானவரே, என்னை
காக்கும் தெய்வம் நீரே, எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உங்கள் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தேன். உங்கள் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தேன். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, என் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என்பவனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என்பவனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த நோயிலுள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த நோயிலுள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாணி செய்த நன்மைகளே எண்ணிய துதித்திடுவேன். ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் எல்லாம் ஆண்டவரே உம் பலனை நீர் தந்து இம்மட்டுமா எங்களை வழிநடத்தி வந்தவரே, உமக்கு கோடி நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து நான் பாடுவேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்த ஆண்டவர் அப்பா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க நீர் தந்த நல்ல கிருபைக்காக ஆண்டவரே. சுவாமி,
இதோ ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்த நற்கருணை மேசைக்குள்ள வருவதற்கு நாங்கள் ஆயத்தமாகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலே எங்களை முற்றும் முழுமையாய் நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவரே. சுவாமி, கடந்த மாதங்களில், கடந்த நாட்களிலே ஆண்டவரே, உமக்கு விரோதமாக ஆண்டவரே, எங்களுடைய வார்த்தைகளினால், சிந்தனைகளினால், செயல்களினால் உமக்கு விரோதமாய் நாங்கள் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் இது ஆண்டவரே உம்முடைய பாதத்தண்டில வைக்கிறோம். அப்பா, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னியும் ஆண்டவரே. சுவாமி, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை ஒவ்வொருவரையும் கழுவி ஆண்டவரே, உம்முடைய போஜனத்திலே கலந்து கொண்டு ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதியுள்ளவர்களாய் மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி ஆண்டவரே, நீர் அல்லாமல் எங்களுக்கு யார் உண்டப்பா? ஆண்டவரே, நீர் அல்லாமல் எங்களை மன்னிப்பதற்கும், எங்களை நேசிப்பதற்கும், எங்களை அரவணைப்பதற்கும், எங்களுக்கு அன்பு செலுத்துவதற்கும் அப்பா நீரே அல்லாமல் எங்களுக்கு வேறு ஒருவரும் இல்லை ஆண்டவரே. எல்லாவற்றிலும் எங்களோடு கூட இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட நாங்கள் எங்கள் யாவரையும் நாங்கள் ஒவ்வொருவராய் நாங்கள் ஒப்புக் கொடுப்போம் அவரிடத்தில். ஏனென்றால் எங்களுக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் எங்கள் இயேசு ராஜா. எங்கள் ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் அவர் காண்கிற தேவனாயிருக்கிறார். எங்கள் ஒவ்வொருவருடைய அலைச்சலையும் அவர் காண்கிற தேவனாயிருக்கிறார். எங்கள் ஒவ்வொருவருடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். அந்த தேவனை ஆராதித்து இந்த காலை வழியிலே இந்த ஆராதனையும் ஒப்புக் கொடுத்து நாம் இந்த பாடலை பாடி செபத்தோடு கூட நாம் முடிப்போம். நீங்கள் இருக்கின்ற இடங்களில் செபத்தோடு கூட நீங்கள் என்னோடு சேர்ந்து பாடும்படியாக நான் உங்களை அழைக்கிறேன். எனக்கொரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், இரக்கமுள்ளவர். ஒரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கும். அவர் எங்கள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார். வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காக்கிறார். என் வேதனைகளை அவர் காண்கிறார், என் கண்ணீரையும் அவர் காக்கிறார். ஏற்ற காலத்தில் உதவி செய்கிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை செய்கிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர்.
நேசருண்டு, அவர்தான் நேசுராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் நேசுராஜா. எனக்கொரு நேசருண்டு, அவர்தான் நேசுராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் நேசுராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு புகலிடம் உண்டு ஆண்டவரே. அவர்தான் ஆண்டவரே. நீர் ஒருவர் மாத்திரமே எங்களுக்கு எல்லாவற்றிலும் புகலிடமா இருக்கவர் ஆண்டவரே. அப்பா, நீர் ஒருவரை எங்கள் ஒவ்வொருடைய கண்ணீரையும் காண்கிற தேவனாயிருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, நீர் ஒருவரை எங்கள் ஒவ்வொருடைய அலைச்சலும் காண்கிற தேவனாயிருக்கிறீரே. அப்பா, நீர் காண்கிறவர் மாத்திரம் அல்ல சுவாமி, ஏற்ற நேரத்தில் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கிற தகப்பனாயிருக்கிறீரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிடாமல் வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இதோ ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க அப்பா, நீர் செய்த நன்மைகளை நினைத்து துதி பாட ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த மகா ஸ்லாக்கியத்தை கொடுத்தீரே சுவாமி. அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. இதோ இந்த ஆராதனை முற்றும் முழுமையாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, தொடக்கம் இருந்து முடியும் வரை சுவாமி, இந்த ஆராதனையிலே ஆண்டவரே நீங்கள் அசைவாடும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை, ஒரு எழுப்புதலை நீ கொண்டு வரும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே அது வீண் போகாதது ஆண்டவரே. அப்பா, நாங்கள் விதைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் ஏற்ற காலத்தில் அவள் பதிலை தரும்படியாய் உம்மிடத்திலே ஒப்புக் கொடுத்து எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பு ஆண்டவரே சுவாமி, கர்த்தாவே, இந்த நேரத்துக்கூடாக இருக்க தந்த கிருபைக்காக நன்றி சுவாமி. கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிங்களப்பா சுவாமி. கர்த்தாவே, இந்த ஆன்லைன் மூலியமாக ஒவ்வொருத்தரையும் கூட நீர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் கேட்கின்ற சுவாமி. பார்த்து கொண்டிருக்கிறவர்களையும் கூட நீ தொடும்படியாகவும் கேட்கின்றன அப்பா சுவாமி. கர்த்தாவே, வர முடியாமல் போயிருக்கிற ஒவ்வொருத்தரையும் தொடுங்களப்பா சுவாமி. கர்த்தாவே, இந்த கொள்ளை நோயிலிருந்தும் கூட கர்த்தாவே ஒவ்வொருத்தரையும் நீர் விடுபட கிருபை தரும்படியாகவும் கேட்கின்றோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த கொள்ளை நோயினால் கூட கர்த்தாவே சுவாமி எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்பா சுவாமி. அவர்களை நீ தொடும்படியாகவும் கேட்கின்றோம் சுவாமி. பொருளாதார பிரச்சனையிலும் கூட பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீ தொடும்படியாகவும் கேட்கின்றோம் சுவாமி. அதே போல இந்த சபையும் கூட கர்த்தாவே நீ சீக்கிரமாக திறக்கத்தக்கதாகவும் கூட கர்த்தாவே இந்த இடத்திலும் கூட கர்த்தாவே உமது சுவாமி ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள் நடக்கத்தக்கதாகவும் கிருபை தாருங்கள் அப்பா சுவாமி. நீரே தேவன் அப்பா சுவாமி. இந்த இலங்கை தேசத்தை முற்று முழுதாக உமது கரத்திலேயே ஒப்படைக்கின்றேன். ஆசீர்வதித்து வழிநடத்துங்கள் அப்பா சுவாமி. கர்த்தாவே, இந்த கொள்ளை நோயினாலும் கூட கர்த்தாவே வெள்ளை அனர்த்தங்களிலும் கூட உமது பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் நீர் காத்துக்கொள்ளும்படியாகவும் கேட்கின்றோம். நீரே தேவன் அப்பா சுவாமி. இவை எல்லாவற்றையும் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமென். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று
நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிடம் ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனை பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்கத் தொடங்கி வெறியரோடே புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால், அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தின் முதலாவது ஓய்வு நாளிலே வீடுகளில் இருந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறதான உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்க்கை வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த காலை வேளையிலே தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு கிளிநொச்சி திருச்சபையின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புள்ள தேவ பிள்ளைகளே, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த காலம் கடைசி காலம் என்று சொல்லி இன்றைக்கு அநேக இடங்களிலே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறதை, அநேக செய்திகள் பரிமாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சில நேரங்களிலே சில பேர் நடக்கிற காரியங்களை எல்லாம் வைத்து விசேஷமாய் இந்த கொரோனா போன்றதான கொள்ளை நோய்கள் 100 வருடங்களுக்கு முன்பதாகவும் இருந்திருக்கிறது, இது எல்லா நூற்றாண்டுகளிலுமே இப்படியான சம்பவங்கள் நடந்திருக்கிறது என்று, இது கடைசி காலம் அல்ல என்பதை விவரித்துக் கொண்டிருக்கிறதான ஒரு காலம். இன்னும் ஒரு பக்கத்திலே மனிதர்கள் நாங்கள் வாழ கிடைத்ததான இந்த உலக வாழ்க்கையை அனுபவித்து வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு உலகத்தை நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது, உலகத்தில் நடக்கிறதான காரியங்களை எடுத்து பார்க்கும் பொழுது, இந்த எல்லா காரியங்களையும் தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு உள்ளடக்கி ஏற்கனவே தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த காலை வேளையிலே இந்த 6வது மாதத்தின் முதலாவது ஓய்வு நாளிலே கடைசி காலத்துக்காய் ஆயத்தப்படுகிற ஜனங்களாய் தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையை பார்க்கும்படியாக நாங்கள் கடந்து செல்வோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்புள்ள கடவுளே, இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளைக்காய் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய பிள்ளைகளோடு இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நீ கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினூடாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இடைப்படும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாங்கள் வாசித்ததான வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 36 தொடக்கம் 51 வரையிலான வேத பகுதி. இது ஒரு நீண்ட வேத பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதியை நாங்கள் நன்றாக பார்ப்போமானால், இந்த பகுதியிலே 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று சொல்ல வேண்டும் என்றார்கள். இப்ப ஆரம்பத்திலிருந்தே இந்த 24ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து, உலகத்தின் முடிவை குறித்து சம்பாஷணை நடந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு போலவே அன்றைக்கு நடந்ததான காரியங்களை வைத்து ஏற்கனவே தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருந்ததின்படி உலகத்தின் முடிவு இதுவாய் இருக்குமோ என்கிறதான ஒரு கேள்வி மனிதர்களுக்குள்ளாய் இருந்து கொண்டிருந்தது. அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் பார்க்கும் பொழுது கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், எரிமலைகள் வெடிக்கிறதான நிலைமைகள், யுத்தங்கள், நாங்கள் கடந்த நாட்களிலே
பார்த்தபோது இலங்கைக்கு வந்திருந்ததான எக்ஸ்பிரஸ் பேர்ல் என்று சொல்லப்படுகிறதான பெரிய கப்பல் எரிந்து மூழ்கி போனதான நிலைமைகள், விவசாயிகளின் விவசாயங்கள் அழிந்து போகிறதான நிலைமைகள், இப்படியான சகலவிதமான காரியங்களும் சகலவிதமான அழிவுகளும் ஒரே நேரத்தில் நடந்து கொண்டிருக்கிறதான ஒரு காலத்திலே நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் வாசித்ததான இந்த வேத பகுதியை சுருக்கமாக 2 காரியங்களினூடாக பார்க்க போகிறோம். முதலாவது காரியம் 24ஆம் அதிகாரம் 37 தொடக்கம் 42 வரையிலான பகுதியிலே இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், கடைசி காலத்துக்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். பி ரெடி. நீங்க ஆயத்தமா இருங்கள். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இந்த காலை வேளையில நாங்க ஆயத்தமா இருக்கிறோமா? இன்னைக்கு நிறைய காரியங்களுக்கு ஆயத்தமா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? இறுதி காலத்துக்கு முகம் கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் இவ்வளவு பயங்கரங்கள் நடக்கிற போதும் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான தீர்க்க தரிசனங்கள் அச்சடையாளங்களோடு நிறைவேறிக் கொண்டிருக்கிற போதும் எந்த விதமான பயமும் இல்லாதவர்களாய், எந்த விதமான கலக்கமும் இல்லாதவர்களாய் உலகத்தின் காரியங்களிலே எழுப்புண்டு போய் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாய் இருக்கிறது. அன்புள்ள தேவ பிள்ளையே, நீ நான் எப்படி இந்த கடைசி காலத்துக்காய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காய் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம்? என்னுடைய வார்த்தை சொல்லுகிறது, நாங்கள் ஆயத்தமாக வேண்டும். கடைசி காலத்திலே மனிதனுடைய இருதயங்கள் கடினப்பட்டிருக்கிறது. 37வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். அந்த வசனம் சொல்லுகிறது, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நோவாவின் காலத்திலே எப்படி நடந்தது எங்களுக்கு தெரியும். நோவாவின் காலத்திலே மத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் போகும் பொழுது, கடவுள் மனிதனை உருவாக்கினபடியினாலே மனஸ்தாபப்பட்டார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். தேவனுடைய இருதயத்தை மனிதன் எங்கெல்லாம் வேதனைப்படுத்தினானோ, எந்த இடத்திலெல்லாம் தேவ திட்டத்துக்கு புறம்பாக மனிதன் செயல்பட்டானோ, அந்த இடத்திலே தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு அவன் முகம் கொடுக்க வேண்டியிருந்தது. நோவாவின் காலத்திலும் அப்படித்தான் இருந்தது. மனிதர்கள் பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் அவர்கள் அதை மாத்திரம் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். தங்களுடைய சரீர இச்சைகளை எப்படி நிறைவேற்றிக் கொள்வது என்பதை மாத்திரம் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். நான் என்னுடைய குடும்பத்தை எப்படி நான் வளர்த்துக் கொள்ளலாம் என்பதை மாத்திரம் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். தேவ பயம் மனிதனுடைய சமூகத்துடைய இடத்திலிருந்து இல்லாமல் போயிருந்ததான் ஒரு காலம் நோவாவின் காலம். இன்றைக்கு அதே மாதிரி இல்லையா நடக்குது? இன்றைக்கு நீங்கள் வாழுகிறதான இடத்தில் அப்படி நடக்கவில்லையா? இன்றைக்கு எங்களுடைய சமூகத்திலே அப்படி நடக்கவில்லையா? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் அப்படி செயல்படவில்லையா? இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற சமூகம், பார்க்கிற கிறிஸ்தவ சமூகம் தேவ பயம் நிறைந்த தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாய் நடுக்கத்தோடு பயபக்தியோடு வாழுகிற சமூகம் தானா என்ற கேள்வியை கேட்பார். நான் எப்படி என்னுடைய வாழ்க்கை கடவுளுக்கு முன்பதாய் அந்த ஆயத்தத்தோடு இருக்கிறதா? கடவுள் நோவாவுக்கு சொன்ன பிறகு, வேதாகமத்துல எல்லாம் எழுதல, நோவாவுக்கு சொன்ன பிறகு நோவா ஜனங்களுக்கு சொன்னான். கப்பல் செய்யப்பட்டது. பல நாட்கள், பல மாதங்கள் கப்பல் செய்து கொண்டிருந்தார். ஜனங்கள் நோவாவை பார்த்து ஒரு கேலி பண்ணினாங்க, பகடி பண்ணினாங்க, நோவாவை இழிவாக எண்ணினார்கள். நோவாவினுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளவில்லை. இவன் பைத்தியக்காரன், இவன் பிதற்றுகிறான் என்று சொல்லி இருக்கலாம். இன்றைக்கும் அப்படிதான். நாங்கள் இப்பொழுது ஆராதித்துக் கொண்டு தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலே, இந்த கொஞ்ச நாட்கள் எங்களுக்கு சபையாக ஒன்று கூடி நமஸ்கரிக்க முடியாமல் போனது இத்தனை கஷ்டம், இத்தனை வேதனை. யோசித்து பாருங்கள். இன்றைக்கும் அநேக நாடுகளிலே ஒன்று கூடி ஆராதிக்க முடியாதபடிக்கு ஜனங்கள் முடக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் பலர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் சிறைச்சாலையின் அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புள்ள தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? நீங்கள் ஆயத்தமா? நாங்க நிறைய காரியங்களுக்கு ஆயத்தமா. நீங்கள் சில நேரங்களிலே உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கலாம். வெளிநாட்டுக்கு போறதா இருந்தா, நாங்க விசா எடுத்த பிறகு, டிக்கெட் எடுத்த பிறகு எங்களுக்கு விசாவில் போட்ட டிக்கெட்ல எங்களுக்கு போட்டிருப்பாங்க, இத்தனை மணிக்கு நீங்க உங்களுக்கு ஃபிளைட் இருக்குதுன்னு சொல்லி நாங்க ஃபிளைட்டுக்கு போயிடுவோம். எங்களுக்கு 5 மணிக்கு ஃபிளைட் இருக்குன்னு சொன்னா 2 மணி நேரத்துக்கு முதல்லயே ஏர்போர்ட்டுக்கு போயிடுவோம். ஏன் அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க ஃபிளைட்டை மிஸ் பண்ணிடுவோம். நாங்கள் ஆயத்தத்தோடு இருப்போம், முன்னாயத்தத்தோடு நாங்கள் அதற்காய் செயல்படுவோம், நேரத்திலேயே போயிட்டு காத்துக்கிட்டு இருப்போம். அன்புள்ள தேவ பிள்ளைகளே,
இந்த உலக காரியங்களே அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது என்பதற்கான அச்சடையாளங்கள் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறதான காலத்திலே சொல்ல முடியாது. அன்றைக்கு நடந்துச்சு, இன்றைக்கு நடக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அன்றைக்கு கொள்ளை நோய் வந்தது உண்மைதான், ஆனால் அது கொள்ளை நோய் மாத்திரமாய் தான் இருந்தது. ஆனா இன்றைக்கு நீங்க உங்க இடத்துல ஒரு இடத்துல உட்கார்ந்து யோசிச்சு பாத்தீங்களா இருந்தா, இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் திரும்புகிற பக்கம் எல்லாம் பிரச்சனை. தேவனுடைய வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறதான அச்சடையாளங்கள் அப்படியே நடந்து கொண்டிருக்கு. எல்லா பக்கங்களிலும் பிரச்சனை. இறுதி காலத்தின் அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 5 வரையிலான வசனங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவருமாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு விளங்கப்படுத்துறதுக்கு டைம் இல்லை. நீங்க வாசிச்சு பாருங்க, ஒவ்வொன்றையா எடுத்து வாசிச்சு பாருங்க. இன்றைக்கு உலகத்தில் இப்படி இல்லையா? இன்றைக்கு மனிதர்கள் இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நானும் ஆயத்தமாய் இருக்கிறோம். சொல்லி இருக்கிறார் வர்றேன்னு சொல்லி, நிச்சயமாய் வருவார். எப்படி முதலாவது வருகை வருவேன் என்று சொல்லி அவர் வந்தாரோ, அதே மாதிரி 2வது வருகையில் அவர் வருவார். நானும் நீங்களும் ஆயத்தமாய் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளை, தேவனுடைய வார்த்தை இன்னுமாய் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆவது அதிகாரம் 1 தொடக்கம் 6 வரையில வசனங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது, அந்த இடத்துல அவர் சொல்றார், திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவர்களுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. இதுதான் தேவனுடைய ஆசை. அந்த நாள் திருடனை போல அவர் சொல்லாம வரும் பொழுது, நினையாத நாளிகையில வரும் பொழுது, நாங்கள் எடுத்துக் கொள்ளப்படாதபடிக்கு நாங்கள் அந்தகாரத்திலே இருந்து விடக் கூடாது. தான் பவுல் சொல்றார், நீங்க அந்தகாரத்தில் இருக்கிறவங்க அல்லவே. இல்லையே, நீங்க அப்படி இல்லையே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவுள். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, தூங்குகிற காலம் அல்ல, அசதியாய் இருக்கிற காலம் அல்ல. வீட்டிலே இந்த நாட்களிலே கொரோனா நிமித்தமாக குவாரண்டைன் பண்ணி இருக்கிறார்கள். உங்களுடைய தேசத்திலே பயணத்தடை விதித்திருக்கிறார்கள், எங்கேயும் போக முடியாது. அவங்க இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் இருந்து கொண்டு அப்படியே டிவியை பார்த்து கொண்டு இருக்கிறதற்கான நேரம் அல்ல. என்னுடைய காரியத்தை, என்னுடைய சுய இச்சைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறதற்கான காலம் அல்ல. நீ நானும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 2வது காரியம், இந்த இடத்துல அவர் சொல்றார், விசுவாசம் உள்ளவனாயிரு. 1வது காரியம், ஆயத்தம் உள்ளவனாயிரு. இப்படி உலகத்திலே நடக்கும் பொழுது, இப்படி பயங்கரங்கள் நடக்கும் பொழுது இன்னும் பயங்கரம் நடக்கும். இது கொஞ்சம் தான், இன்னும் பயங்கரமா நடக்கும். இப்படியாக எங்களுடைய அநேக படித்தவர்கள், அநேக வித்துவான்களுடைய கருத்தின்படி இன்னும் நாங்கள் உலகத்திலே மோங்கெடுக்க போகிறதான பயங்கரமான காலம் ஒன்றுக்கு இருக்கு. எங்களுடைய நாடு சாமான் விலை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் ஒரு பயங்கரமான எதிர்காலத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாய் இருக்கிறது. ஆனால் ஆயத்தமாய். 2வது காரியம், விசுவாசம் உள்ளவனாயிரு. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் கடவுளுடைய சமூகத்திலே விசுவாசம் உள்ளவனாயிரு. 45வது வசனத்துல இந்த இடத்துல அவர் சொல்றார், 45வது வசனம், ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரனுக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன். கடவுள் தேடுறார்.
விசுவாசம் உள்ளவர்களா? விசுவாசம் உள்ளவர்கள் யார் என்று கடவுள் தேவை. அவர் வந்து பார்க்கும் பொழுது, தேடி பார்க்கும் பொழுது, என்னை தேடுகிற, என் மேல் உணர்வுள்ள, என் மேல் விசுவாசம் உள்ள, நான் விசுவாசம் வைக்கக்கூடிய யாராவது இருக்கிறாங்களான்னு கடவுள் தேடும் பொழுது நான் அந்த தகுதிக்கு பாத்திரனாய் இருப்பேன். நோவாவினுடைய காலத்திலே உலகத்தை அழிப்பதற்காய் கடவுள் இறங்கி வரும் பொழுது நோவாவை கடவுள் நீதிமானாய் கண்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எவ்வளவு ஜனங்கள் இருந்தாங்க, அவங்க எல்லாம் சுகபோகிகளாய் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அவங்க எல்லாம் உலகத்தின் காரியங்களிலே இழுப்புண்டு போய் கொண்டிருந்தாங்க. ஆனா நோவா அந்த எல்லா ஜனங்களின் மத்தியிலும், பாவப்பட்ட உலகத்தின் மத்தியிலும், பாவத்தின் பிரசன்னத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்கள் மத்தியிலும் நோவாவும் அவனுடைய குமாரனும் மாத்திரம் கடவுளுடைய பார்வைக்கு பிரியமானவர்களாய், செம்மையானவர்களாய் இருந்தார்கள், விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். நாங்க அப்படி இருக்கிறோம் அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே? நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் கடவுளுடைய சமூகத்திலே அவருடைய வருகைக்காய் காத்திருக்க வேண்டியவர்களாய் இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் கடவுளுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். இந்த கடைசி நாட்கள் என்று எல்லா இடங்களிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற, எல்லா இடங்களிலும் மனிதர்கள் கதைத்துக் கொண்டிருக்கிறதான இந்த நாட்களிலே உண்மையிலேயே தேவனுடைய வார்த்தை இந்த கடைசி நாட்களில் நடக்கக்கூடியதான அறிகுறிகளை தெளிவாக எங்களுக்கு சொல்லி இருக்கிறது. அப்படியானால் இது கடைசி நாளா இருக்கலாம், நாளைக்கு கடைசி நாளா இருக்கலாம், அல்லது இன்னும் சில வருடங்கள் போய் அது கடைசி நாளா இருக்கலாம். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், இன்னும் ஒரு வருடத்திலே வரலாம், இன்னும் 10 வருடத்திலே வரலாம், 100 வருடத்திலே வரலாம், எனக்கு தெரியாது. எந்த சந்தர்ப்பத்திலே அவர் வந்தாலும், எந்த சந்தர்ப்பத்திலே நான் இந்த பூமியை விட்டு போக நேரிட்டாலும், நான் கர்த்தருடைய சமூகத்திலே எந்த விதமான பயமும் இல்லாமல் இருப்பேன் என்கிறதான விசுவாசம், அவர் என் மேல் வைத்திருக்கிறதான விசுவாசம், நான் அவர் மேல் வைத்திருக்கிறதான விசுவாசம், இது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்திலே இந்த காலை வேளையிலே சிந்தித்து பாருங்கள். என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கடந்த நாள் முழுவதிலும் நாங்கள் எங்களுடைய விசுவாச வாழ்க்கையை எப்படியாக ஊட்டி வந்திருக்கிறோம்? எனக்கும் கடவுளுக்கும் இடையில் இருக்கிறதான உறவு எப்படி இருக்கிறது? நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். அப்படி வருகை இந்த நிமிஷம் வந்தாலும் உங்களுக்கு சொல்ல முடியுமா? இந்த நிமிஷம் வந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் அவருடைய வருகையிலே அவரோடு சேர்ந்து கொள்வேன் என்று சொல்ல முடியும். அதே மாதிரி நான் இந்த நிமிஷம் மரித்தாலும் நான் அவருடைய சமூகத்திலே இருப்பேன் என்று சொல்ல முடியும். அப்படியாக சொல்லுகிற கிறிஸ்தவர்களை அவர் எதிர்பார்க்கிறார். நோவாவுக்கு கடவுளுடைய கண்களிலே தயை கிடைத்தது போல உங்களுக்கும் எனக்கும் கடவுளுடைய கண்களிலே தயை கிடைக்க முடியும். அவருடைய பார்வைக்கு பிரசன்னமாய், அவருடைய பார்வைக்கு கனமுள்ளவர்களாய் நீங்களும் நானும் இருக்க முடியும். இந்த காலை வேளையில் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை வேளைக்காய் நன்றி சொல்லுகிறோம். உடைய வார்த்தையின்படி எங்களை நடத்துகிறபடியினால் ஸ்தோத்திரம். கடைசி நாட்களிலே உலகம் எங்கிலும் நடந்து கொண்டிருக்கிறதான பயங்கரங்களை நாங்கள் பார்க்கிறோம். யுத்தங்கள், கொள்ளை நோய்கள், இயற்கை அனர்த்தங்கள், ஆண்டவரே மனிதர்களுக்கு இடையிலே பிரிவினைகள், சகோதர சிநேகிதம் இல்லாத நிலைமைகள், ஒருவருக்கொருவர் விரோதமாய் எழும்புகிறதான நிலைமைகள், சிறுவர் துஷ்பிரயோகங்கள், பெண்கள் வன்முறைகள், ஆண்டவரே தேவ பக்தியை வேஷமாக தரித்துக் கொண்டு மனிதர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறதான கள்ள போதகர்கள், இப்படி என்று எல்லா காரியங்களையும் நாங்கள் ஒருமிக்க கேட்கிறோம் ஆண்டவரே. இவைகளெல்லாம் உலகத்தின் கடைசியை, உம்முடைய வருகையின் சீக்கிரத்தை எங்களுக்கு காட்டுகிறது. அன்பார்ந்த தேவ பிள்ளைகளா, அன்பார்ந்த தேவ சமூகமா, உம்முடைய கனத்துக்குரிய பிள்ளைகளா, நாங்களுடைய சமூகத்திலே காத்திருக்கும்படியாய் எல்லா கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்களின் மத்தியிலே உம்முடைய அன்பின் பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறார். சாட்சிகளாய் வாழ ஆயத்தத்தோடு காத்திருக்க
விசுவாசத்திலே நிலைத்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறார். ஒவ்வொருவரையும் ஒவ்வொன்றையும் உடைய கரத்திலே ஒப்புக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு செய்யும்படியாக கட்டளையிட்டதான அவருடைய மரணத்தையும் பாடுகளையும் நினைவு கூறுகிறதான இந்த பரிசுத்த பந்தியிலே கலந்து கொள்ளும்படியாய் நாங்கள் எங்களை ஆயத்தம் செய்து கொள்வோம். எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு எங்களுடைய வாழ்க்கையை குறித்து சிந்தித்து பார்ப்போம். கடந்த நாட்களிலே எனக்கும் கடவுளுக்கும் இடையில் இருந்ததான உறவு எப்படி இருந்தது என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஒருவரும் ஆயத்தம் இல்லாமல், தகுதி இல்லாமல் இந்த பரிசுத்த பந்தியிலே கலந்து கொள்ளாதபடிக்கு கவனமாயிருங்கள். என்னுடைய வார்த்தை சொல்லுகிறது இப்படி: இந்த பரிசுத்த பந்தியானது என்னையும் உங்களையும் பாவிகள் என்று அடையாளம் காட்டுவதற்காக அல்ல, மாறாக எங்களது பாவங்களை உணர்ந்து எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவரோடு கூட ஒப்புரவாகும்படியான ஒரு சந்தர்ப்பமாக பரிசுத்த பந்தி இருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த தேவப்பிள்ளைகளே, உங்களை நன்றாக நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். தகுதி இல்லை என்று நினைப்பீர்களா? இந்த பரிசுத்த பந்தியிலே அவருடைய சரீரத்தின் வேதனைகளை, அவர் பட்ட காயங்களை, அவர் சிந்தின ரத்தங்களை நினைவு கூறுவதற்கு நான் தகுதி இல்லை என்று நினைப்பீர்களா? உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தகுதிப்படுத்திக் கொள்ளும்படியாய் உங்களுடைய பாவங்களை அவருடைய சமூகத்திலே அறிக்கையிடுங்கள். அப்படி உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிடுகிற நேரத்தில் அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிதான மாற்றத்தை, வெளிச்சத்தை கட்டளையிடுகிறார். ஜெபத்தோடு கூட ஆயத்தத்தோடு பரிசுத்த பந்தியிலே கலந்து கொள்ளும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நான் காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து பிட்டு, இது உங்களுக்காக உடைக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படியே செய்யுங்கள் என்றார். அந்தபடியே ராப்போசனத்துக்கு பிறகு கிண்ணத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படியே செய்யுங்கள் என்றார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள கடவுளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அப்பங்களுக்காக, கிண்ணங்களுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களுக்காக உடைக்கப்படுத்ததான அப்பத்துக்காகவும் சிந்தின ரத்தத்துக்காகவும் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த அப்பத்தை புசித்து சுவாமி ஆண்டவரே இந்த கிண்ணத்திலே பருகிற பொழுது உம்முடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்த உணர்வை எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கட்டளையிடுவீராக. உம்மோடு எங்களுக்கு இருக்கிறதான பங்கை, உம்மோடு எங்களுக்கு இருக்கிறதான உறவை, உம்மோடு கூட எங்களுக்கு இருக்கிறதான ஐக்கியத்தை நாங்கள் இதனூடாய் தெரிவிக்கிறோம். ஆண்டவரை பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். வீடுகளில் இருந்து ஆண்டவரே இந்த அப்பத்தை புசித்து கிண்ணத்திலே பருகி உடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நினைவு கூறுகிறோம். நீங்க ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இடைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். நல்லது. ஆமென். நல்லது. நாங்கள் அப்படியாய் முழங்கால் படியிட்டு இருக்கிற வேளையிலே ஜெபத்தோடு கூட உங்களுடைய வீடுகளிலே ஆயத்தம் செய்திருக்கிறதான அப்பங்களையும் கிண்ணங்களையும் எடுத்து பரகி அவருடைய பரிசுத்த பந்திகளுக்காக கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை. இந்த பாடலை பாடும் வேளையிலே உங்களுடைய காணிக்கைகளை உங்களுடைய கரங்களில் எடுத்துக்கொள்ளுங்கள். தசம பாகங்களை உங்களுடைய கரங்களில் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பாடல் பாடி முடியும் வேளையிலே உங்களுடைய காணிக்கைகளுக்காக, உங்களுடைய தசம பாகங்களுக்காக ஜெபிக்கப்படும். இந்த காணிக்கைகளை நீங்கள், உங்களுக்கு தெரியும், இப்பொழுது எங்களுடைய சபையின் கணக்கு இப்பொழுது திரையிலே போடப்படுகின்றது. உங்களுக்கு முடியுமானால் அந்த காணிக்கைகளை உங்களுடைய கணக்கில வைப்பீடு செய்யலாம். அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் அவைகளை ஒரு 1-2 சேர்த்து வைத்து நீங்கள் சபைக்கு வரும் பொழுது திரும்பி நீங்கள் அதை கொண்டு வந்து சபைக்கு கொடுக்கலாம். ஏனென்றால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனபடினாலே உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் வங்கியில் இடலாம். அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் அதை வைத்துக்கொண்டு நீங்கள் திரும்பமாக ஆலயத்துக்கு வரும் பொழுது அவர்களை எடுத்துக்கொண்டு வரும்படியாக நாங்கள் கேட்கிறோம். இந்த பாடலை பாடும் முடியும் வேளையிலே
நாம் காணிக்க ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்வோம். கூடுமே எல்லாம் கூடுமே, மும்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்தது, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்தது. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றது, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றது. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உன்னாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா, உன்னாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. உம் பெயரா கை நோக்கினார் நோய்கள் மறையுதையா, உன் பெயரா கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஏசப்பா, இந்த நேரத்துக்காக நன்றி சுவாமி. விசேஷமான காணிக்கைகளை இந்த பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. காணிக்கைக்காக ஜெபம் செய்கிறோம் ஆண்டவரே. காணிக்கை தந்தவர்களுக்கு ஆசீர்வதியுங்கள் ஆண்டவரே. தரத்தக்கதாக சுவாமி அவர்கள் தொழில்களை நீர் ஆசீர்வதியுங்கள். தொடர்ச்சியாக கூட கொடுக்க முடியாமல் போனவர்கள் கூட இந்த பாதத்தில் வைக்கிறேன், கொடுக்கக்கூடிய தக்கதாக அவர்களை நீர் ஆசீர்வதியுங்கள் ஆண்டவரே. இந்த காணிக்கை இந்த ராஜ்யத்திற்காக பயன்படுத்துவதற்கு ஒவ்வொரு நபருக்கும் இருந்து உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேட்கிறேன். ஆமென். காணொளியின் மூலம் தேவனுடைய ஆராதனையில் ஈடுபட்டு வரும் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்று எங்கள் மத்தியில் தேவனுடைய வசனத்தை பகிர்ந்து கொண்ட கிளிநொச்சி பேப்டிஸ்ட் திருச்சபையை சேர்ந்த போதகர் ரமேஷ் விக்னேஷ் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு தேவனுடைய ஆசீர்வாதம் அவருடைய ஊழியங்களிலும் குடும்பங்களிலும் இருக்கும்படியாக நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். இம்மாதம் எங்களுடைய திருச்சபை குடும்பத்தில் உள்ள அநேகர் பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். 6ஆம் தேதி நம்முடைய நேத்தன், 7ஆம் தேதி ருஷில் சகோதரி, 10ஆம் தேதி லக்ஷ்மி சகோதரியின் மகன் தனுஜன் மற்றும் 11ஆம் தேதி உதயகுமாரி சகோதரி மற்றும் நிரஞ்சன் சகோதரன் பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். இவர்களுக்கு முன்கூட்டியே நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல சுகவீனமாக இருக்கும் சுமித்ரா சகோதரியின் கணவன் லட்சுமணன் சகோதரன் பத்மாதேவி சகோதரிக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் செய்யுங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 6 மணி தொடக்கம் ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி வரை நாங்கள் 24 மணித்தியால ஜெப சங்கலில் ஈடுபட்டு வருகின்றோம். நீங்கள் இன்னும் அதில் பங்கு பெறாவிட்டால் உங்களுடைய பெயர்களை போதகர் குமார் சுப்பிரமணியமிடம் கொடுங்கள். அதே போல சனிக்கிழமைகளில் நாங்கள்
எங்களுடைய உபசங்கங்கள், அதாவது வாலிப சங்கம், பெண்கள் சங்கம், புருஷ சங்கம், எங்களுடைய உபசங்கங்கள் நாங்கள் ஒரு மணித்தியாலம் தொழில்நுட்பத்தினூடாக நாங்கள் ஐக்கிய வழியில் ஈடுபட்டு வருகிறோம். இந்த நாட்களில் நாங்கள் திருச்சபைக்கு வந்து எங்கள் தேவனை ஆராதிக்க முடியவில்லை. அதே போல நாங்கள் முகங்களை கூட காண முடியவில்லை. இந்த ஒரு மணித்தியாலத்தில் நாங்கள் ஒருத்தரை நாங்கள் உற்சாகப்படுத்துவதோடு, நாங்கள் சந்தோஷத்தோடு நாங்கள் ஐக்கிய வழியில் இருக்கிறோம். ஆகவே உங்கள் அனைவரும் நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். அதே போல எங்களுடைய திருத்தப்பட்ட யாப்பின்படி எங்களுடைய திருச்சபையில் அநேக மாற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதே போல ஜூன் 26ஆம் தேதி சனிக்கிழமை 4 மணிக்கு சபை வருடாந்த பொதுக்கூட்டத்தை நடைபெற இருக்கிறது. 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் பின்வரும் பரிந்துரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு சபை செயலாளர், அதே போல உப செயலாளர், பொருளாதாரர், அதே போல உப பொருளாதாரர் மற்றும் திவ்ய சேவன செயலாளர் மற்றும் பொருளாதாரர்கள் இடைவெளிகள் இருக்கிறது. ஆகவே நீங்கள் இவர்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்வதோடு தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் சரியான நபர்களை தேர்வு செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல ஆராதனை வழியை நாங்கள் காணிக்கைகள் நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கும் போது உங்களுடைய காணிக்கை தசமபாகங்களை நீங்கள் கைகளில் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போது நமக்கு ஆராதனை ஆலயத்துக்கு வர முடியாதபடியினால் உங்களுடைய காணிக்கை தசமபாகங்களை குறிப்பிட்ட வங்கி கணக்கு, எங்களுடைய சபை வங்கி கணக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அப்படி இல்லாவிட்டால் ஒரு உண்டியலில் உங்களுடைய காணிக்கை தசமபாகங்களை சேர்த்து வைத்து மறுபடியும் திருச்சபைக்கு வரும்போது கொண்டு வரலாம். அதே போல் எங்களுடைய தொலைத்தோழர்களை நீங்கள் தேடி பாருங்கள். அவர்களுடைய நீங்கள் எந்த நிலம் உறவில் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். அவர்களுடைய தொடர்பு இருந்து நீங்கள் அவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நாங்கள் கண்களை மூடி ஆசீர்வாத ஜெபத்துக்கு கடந்து செல்வோம். நாங்கள் கண்களை மூடி ஜெபிப்போமா? பிதாவாகிய தேவனுடைய அன்பும் எங்களுடைய நேச இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.